லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த நேரத்துல நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் அழகு சூப்பர்மேனுக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க கரும்பு போட்டியில ஜெயிச்சதுக்கும் என்னோட மனசை ஜெயிச்சதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நீ எப்படி இங்க வந்த? ஓ, யாராவது பாத்துறதுக்குள்ள தயவு செஞ்சு கிளம்பு போத்தேன்னு. என்ன சூப்பர்மேன், இன்னைக்கு நீங்க கரும்பு போட்டியில ஜெயிச்சதுக்கு gift கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன். ஓ, gift வேற. இந்தா இத முதல்ல பிடி. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல இத வாங்கிட்டு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ் சூப்பர்மேன், வெச்சுக்கோங்களேன். ஓ தேனு, நீ என்ன நினைப்புல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரு. நீ பாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஓ தேனு, தயவு செஞ்சு ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பழகுனேன். இங்க பாரு, அதுவும் தப்பு நீ யோசிக்க வச்சிடாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் நீங்க ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றீங்கன்னு. எல்லாம் அந்த மித்ராக்கா சொல்லிதானே. தேனு, என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க மித்ராக்காவை லவ் பண்றீங்க தானே. அதனால தானே நீங்க என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய் லூசா, நீ என்ன பேசுற? அப்புறம் ஏன் என்ன நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஓ, அது ரொம்ப சிம்பிள். என்னால உன்னை அந்த மாதிரிலாம் நினைக்கவே முடியாது. போதுமா? இது பாரு, தேவையில்லாம என்ன பேச வைக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, இதெல்லாம் செட் ஆகாது. ஓ ப்ளீஸ், என்ன விட்டுற. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட என் முன்னாடி வந்து நிக்காத. இந்தா புடி, வாட்ச் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, போ. போ. வேற நேரம் காலம் தெரியாம பாவம் மாப்பிள்ள அந்த பொண்ணு எப்படியா பேசி அனுப்புவ? யோ மாம்சு, நீ இன்னும் தூங்கலையா? ஏன் தூங்கிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? ஏன் மாப்பிள்ள, சின்ன பொண்ணு, அரியா வயசு, உன் மேலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அதனால இப்படி பேசிட்டு போயிருக்கு. இதுக்கு போய் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பியா? போய் விரக்தியில் ஏதாவது பண்ணிட்டானா அப்புறம் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள? யோ என்னையா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, நீ கிடைக்கலங்கிற விரக்தியில் போய் சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்புறம் பழியில உன் மேலே தானே விழும். எதையுமே பொறுமை யோசிச்சு பேச மாட்டியா நீ? கொஞ்சம் கம்முனு இருக்கியா? என்ன ஏயா தேவையில்லாம பயமுறுத்தி விட்டுட்டு போயா? மாப்பிள்ள பயமுறுத்தலாம் மாப்பிள்ள, எனக்கு பயமா இருந்தாலும் அப்படி சொன்ன. இரு மாப்பிள்ள, நானும் வரேன். யோ மாம்சே, உள்ள போய் பார்க்கலாம் வா மாப்பிள்ள.
மாப்பிள்ள அங்கே புண்ணாக்கு முட்டை நல்லா போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. யோ மூர்த்தி சாரும் அவர் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருக்காங்க. யோ லூஸ் மாம்சே, என்னமோ த்ரில்லர் படமா சஸ்பென்ஸ் வச்சு பேசிட்டு இருக்க. யோ தேன்மொழி எங்கேயா போயிருப்பா, அதை சொல்லியா முதல்ல. அதுக்குள்ள மாப்பிள்ள தேன்மொழி மட்டும் மிஸ்ஸிங். தேன்மொழியை காண மாப்பிள்ள. யோ அதுதானே நானும் சொல்றேன், நானே பயத்துல இருக்கேன், என்ன நீ இன்னும் பயமுறுத்துறியா? அதுக்குள்ள மாப்பிள்ள நீ நியூஸ் எல்லாம் பார்க்கறதில்ல நினைக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்க நம்மள மாதிரியா? யோ நம்மள மாதிரி நீ என்னையும் கூட சேர்த்துக்கிறியா? சரி விடு. பயத்துல உளறாத, ஒழுங்கா பேசு. விடு, என்ன மாதிரியா? எனக்கெல்லாம் சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றினாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்லை மாப்பிள்ள. சின்னதாக ஏதாவது திட்டினாலும் மனசுடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓ ஏயா தேவையில்லாம என்ன பயமுறுத்துற? எங்கேயா போயிருப்பா, ஏதாவது ஐடியா குடியா? ஆனால் ஒன்று மாப்பிள்ள, இந்த வீட்டுக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் மாப்பிள்ள, பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ள குதிச்சு சூசைட் பண்ணியிருந்தா ஐயோ. யோ சீக்கிரம் வாயா. மாப்பிள்ள டே மாப்பிள்ள எங்கடா போன? யோ மாம்சிக்கு வாயா. ஐயோ மாப்பிள்ள கிணத்து மேல துப்பட்டா. ஐயோ மாப்பிள்ள நான் நினைச்ச மாதிரி தேனை கிணத்துக்குள்ள குதிச்சு சூசைட் பண்ணிட்டாலும். யோ மாம்சு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நானே பயந்து போயிருக்கிறேன், நீ வேற தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டு இருக்க. ஏய் மாம்சு, எதுவும் தப்பா நடந்திருக்காது இல்லையா? ஷோ தெரியலையா, அப்படி எதுவும் நடந்துருக்க கூடாது. சரி வா போய் பார்க்கலாம். வாயா. யோ வாயாங்க. மாப்பிள்ள பாடியை காணோம், ஒருவேளை உள்ள போயிருக்குமோ? யோ வாயை வச்சு சும்மாரியா, ஏன் என்ன பயமுறுத்திட்டே இருக்க? மாப்பிள்ள எனக்கு நீச்சல் தெரியாது, உனக்கு தெரியுமா? ஆமா ரொம்ப முக்கியம். யோ யோ செக்யூரிட்டி, யோ பாரியா, யோ பாரியா. தேனியா? ஆமா மாப்பிள்ள, கால் தரையில தான் இருக்கு. தேனு இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கா. என்ன சூப்பர்மேன், நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு பயந்துட்டீங்களா? உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம்லாம் போக மாட்டேன் சூப்பர்மேன். நான் ஏதாச்சும் பண்ணிக்க வேணான்னு பயந்து போய் தானே இங்க வந்தீங்க. அப்போ இதெல்லாம் என் மேல லவ் இல்லாமையா வந்திருக்கும். தேனு நீ என்ன தப்பா. போதும் சூப்பர்மேன், இன்னும் எதுக்காக வெளியே சொல்லாம நடிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு அடி மனசுக்குள்ள லவ் இருக்கு. நீங்க என்ன பயத்தோட தேடி வந்தீங்கல்ல, அதுலயே எனக்கு தெரியுது. சூப்பர்மேன், இனிமே நீங்க என்ன விட்டு விலகி போனாலும் நான் என் காதலை ஏத்துக்க வைப்பேன், பாருங்க. ஏய் தேனு. என்ன மாப்பிள்ள இது? நீ உன் பொண்டாட்டி கிட்ட பேச வேண்டிய டயலாக்ல இவ உங்ககிட்ட பேசிட்டு போறா. யோ அதான் மாம்சி, எனக்கும் ஒன்றும் புரியல. இதை பாரு மாப்பிள்ள, ஏற்கனவே உன் லைஃப் ஒத்த தலைவலியா போயிட்டு இருக்கு. இவ ரெட்ட தலைவலியா வந்து நின்னா அப்புறம் அவ்வளவுதான். சீக்கிரம் ஏதாவது கட்டிங் பிளேயரை கண்டுபிடிச்சு இல்லை கட் பண்ண வழியை பாரு. யோ லூஸ் மாம்சு, எல்லாம் ஒன்னால் தான் வந்துச்சு. ம், நான் பாட்டுக்கு ஏதோ என்னால முடிஞ்சதெல்லாம் தெரிஞ்சு மித்ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் நான் தெளிவா தான் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா இல்லாம வந்துட்டு அவ கூட க்ளோஸ் ஆறு, இவ கூட க்ளோஸ் ஆறுன்னு இப்ப பாரு எங்க வந்து விட்டுருக்குன்னு. லவ்வா அடி மனசுல இருந்து வருதான் இம்ச. ஏன் மாப்பிள்ள, நான் இவ கூடவோ க்ளோஸா இருக்கு சொன்னா நீ அதுக்கு இவ கூட க்ளோஸா இருந்த. இதை பாரு, நான் ஒரு ஃப்ளோல சொன்னேன், நீ ஒரு ஃப்ளோல பண்ணிட்ட. நீ பண்ணதெல்லாம் பார்த்து கண்டிப்பா மித்ரா கடுப்பா இருப்பா. நீ வேணா பாரு, கண்டிப்பா உன் பக்கம் சாய்வா. இல்ல மாம்சு, அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்லை. அவ பெரிய அழுத்தக்காரியா. இங்க பாரு மாம்சு, அவளுக்கு உள்ளுக்குள்ள என் மேல நிறைய லவ் இருக்கு. ஆனா ஆனா அதை வெளிக்காட்டுறதுல அவளோட ஈகோ தடுக்குதியா. எனக்கு என்னமோ அவ இறங்கி வருவான்னு கொஞ்சம் கூட தோணல மாம்சு. ஆனா இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும்ல மாப்பிள்ள. பாப்போம். பாப்போலாம். பாய.
எப்பா மைக் செட்டுக்காரர சவுண்ட கொஞ்சம் ஏத்தி வைப்பா. பொங்கல் தின சிறப்பு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவரும் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு விழாவின் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிராண்டா இருக்குல்ல நீ? ரொம்ப கிராண்டா இருக்குல்ல. வணக்கம் 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 சித்தப்பா. ஆமா என்ன சித்தப்பா சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா ஏற்பாடெல்லாம் நான் தானே பண்ணணும், அதான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டியாப்பா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுங்க அண்ணி. சரி சரி வாங்க போலாமா? வாங்க. மாப்பிள்ள இரு, இந்த வேட்டி இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அட வாயா. வணக்கம் பூசாரி. வாங்க. வணக்கம் வணக்கம் சாமி. தம்பி, வாங்க தம்பி. வணக்கம். வணக்கங்க. பூசாரி, இது நம்ம அண்ணன் வீட்டு குடும்பம். பொங்கலுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்க ஒண்ணா வந்திருக்கும் போது கெடா வெட்டி பூஜை பண்ணி சாமி கும்பிடலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, சிறப்பா பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? அங்கே விளையாட்டு போட்டி நடக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிடறேன். அப்ப நம்ம போலாமாமா? சரிப்பா. நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. பூஜை சிறப்பா பண்ணுங்க பூசாரி. கண்டிப்பா. இங்க பாருடா. வினய் அங்கிள், இது என்ன லைன்லாம் போட்டிருக்காங்க? விக்ரம், பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்பெஷலா எல்லா கிராமத்துலயும் இதே மாதிரி கேம்ஸ்லாம் நடத்துவாங்க. அப்படியா? அப்ப நம்மளும் கேம்ஸ்ல கலந்துக்கலாமா? ஓ, தாராளமா கலந்துக்கலாமே. சிறுவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்தில் நடக்க இருப்பதால் சிறுவர்கள் வந்து தங்களது பெயரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரன்னிங் ரேஸ். மம்மி, நான் போய் கலந்துக்கட்டுமா? வேண்டாம். ப்ளீஸ் மம்மி, எனக்கு ஆசையா இருக்கு. விக்ரம், அதெல்லாம் வேண்டாம். ரன்னிங் ரேஸ் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு சார். கார்த்திக் சார், அதான் விக்ரம் ஆசைப்படுறான்ல, போட்டியில கலந்துக்கிட்டுமே. வினய் ப்ளீஸ், இதுல நீங்க தலையிடாதீங்க. விக்ரம் உடம்பு சரியில்லாம போய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரான். இப்ப போய் போட்டியில கலந்துக்கிட்டு ஏதாவது ஆச்சுன்னா யாரு கஷ்டப்படுறது? சின்ன பையன் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விக்ரம், மம்மி சொன்னா கேட்கணும், அடம் பண்ண கூடாது, சரியா? விக்ரம், வாங்க. உனக்கு போட்டியில கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கா? ரொம்ப ஆசையா இருக்கு அங்கிள். ஓகே, இந்த போட்டியில கலந்துக்கிட்டா உன்னால வின் பண்ண முடியும்னு தோணுதா? கலந்துக்கிட்டா நான் தான் அங்கிள் வின் பண்ணுவேன். என்னால வின் பண்ண முடியும். சூப்பர் விக்ரம். என்ன சூப்பர்? வினய், அவனால முடியாது. சார், ஒருத்தங்களால முடியும் முடியாதுங்கிறது நாம முடிவு பண்ண முடியாது சார். அது அவங்களோட வில் பவரையும் கான்ஃபிடென்ட்டையும் பொறுத்து இருக்கு சார். ஆமா சார், நான் போட்டியில வின் பண்ணிடுறேன் சார். மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அவன் உன்னை நினைச்சா அதை சாதிக்கணும்னே பண்றான். மம்மி, சாதிச்சாதானே என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க இருந்துடா நீ இப்படி எல்லாம் பேச கத்துக்கிற? அதெல்லாம் அப்படிதான் மம்மி. சரிடா பெரிய மனுஷா, போய் வின் பண்ணிட்டு வா போ. வினய் அங்கிள், சூப்பர்.
ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். போங்க போங்க போய் ஃபாஸ்டா நேம் கொடுங்க. பாத்து. அடுத்தபடியா சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது. ஏப்பா நடுவர் தம்பி, ஆரம்பிச்சிடலாமா? விக்ரம் விக்ரம் ஆல் தி பெஸ்ட். விக்ரம் நீ தான் வின் பண்ண போற. கான்ஃபிடென்ட்டா ஓடு. கடவுளே, விக்ரம் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும். எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா, ஆரம்பிங்க. தம்பி ரெடியா? கெட் செட் கோ. இப்ப பாத்தீங்களா வினய், இதுக்குதான் வேண்டாம்னு சொன்னேன். விக்ரம் உன்னால முடியும் விக்ரம். இந்திரி இந்த அங்கிள நம்பு. கம் ஆன் விக்ரம், கம் ஆன் விக்ரம், உன்னால முடியும். இந்திரி சூப்பர் விக்ரம். கம் ஆன் விக்ரம், கம் ஆன் விக்ரம். பாஸ் பாஸ். கம் ஆன் விக்ரம், you can do it. பாஸ் பாஸ். கம் ஆன் பாஸ். yes விக்ரம், பாஸ் 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 பாஸ். yes விக்ரம், கம் ஆன் பாஸ். விக்ரம் faster. faster விக்ரம். yes yes come on. super விக்ரம். பாஸ் 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 பாஸ். அவ்வளவுதான் விக்ரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், உன்னால முடியும். நீ தான் வின் பண்ண போற. Come on விக்ரம், பாஸ். Yes. விக்ரம். அட விழுந்த பையன் ரெண்டாவது ஆளா வந்துட்டாயா? அடாடாடாடாடா. டிரைவர் தம்பி சூப்பர். விக்ரமை மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டீங்க. கார்த்திக் சார் வேணா நீங்க டிரைவர் தம்பி பாத்தீங்களா ஜெயிக்க வச்சிட்டாரு. ஆமா கிரேட் தான். சூப்பர்மேன் எனக்கு மட்டும் சூப்பர்மேன் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே சூப்பர்மேன். தம்பி அந்த ரெண்டாவது ஆளா ஓடி வந்தது யாருப்பா? மேடைக்கு வாப்பா. சூப்பர்ப்பா. வா 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 வா. தந்தானே 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 நோ தந்தானே 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 நோ தந்தானே 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 நோ. தேங்க்ஸ் அங்கிள், உங்களால தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. இல்ல விக்ரம், எல்லாம் உன்னால முடியும் நினைச்சதுனாலதான் நீ வின் பண்ண.
இந்தாங்க இந்த மெடலை கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க போங்க